அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மனித பண்பாடு தான் வளர்ந்து வந்த காலம் தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகம் பல்வேறு வினோதங்களை சந்தித்திருக்கிறது. பல நேரங்களிலும் இப்படியெல்லாம் கூட நடந்திருக்குமா என்று நாம் சிந்தித்து அதிசயித்து பார்த்து, ஏன் ஒரு அளவில் வேடிக்கையாக கிண்டல் செய்து சிரிக்கும் அளவிற்கு செல்வதாய் கூட உலக அரங்கிலே வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளன. அப்படி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வரும் காலத்தில் ஒருவித பெரிய தாக்கத்தை மக்களிடத்தே ஏற்படுத்தலாம், அல்லது அந்த காலத்தின் நகைச்சுவை மிக்க நினைவுகளாக அவை தங்கிவிடலாம். அப்படி அதிகம் அறியப்படாத ஒரு நகைச்சுவை மிக்க ஒருவித தொற்று நோய் பரவல் 3 மாதங்கள் ஒரு குறிப்பிட்ட நகரில் நிலவி அது அங்கே வசித்த பல்வேறு மக்களையும் உயிர் காவு கொண்டதாய் அறியப்படும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சியை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 1518ஆம் ஆண்டு, அதாவது 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்திலே இன்றைய பிரான்ஸ் நாட்டில் ஸ்ட்ராஸ்பர்க் என்று அறியப்படும் ஒரு பகுதி, சிற்றூராக அறியப்பட்டாலும் அதை சுற்றியிருந்த ஊர்களுக்கெல்லாம் இந்த ஊர்தான் பெரிய ஊர். அந்த ஊரில் அவ்வாண்டு ஜூலை மாத ஆரம்பத்திலே மிக வினோதமான ஒரு நிகழ்ச்சி ஒரு பெண்மணியால் அரங்கேற்றப்பட்டது. தன் வீட்டில் வேலை செய்து கொண்டே இருந்த ட்ரோஃபு என்ற இந்த பெண்மணி மதிய நேரம் ஆனபோது திடீரென்று எதனாலோ உந்தப்பட்டு வீதிகளுக்கு வந்தாள். தன் வீட்டின் பக்கத்திலே இருந்த ஒரு சிறிய சந்திலே கற்கள் பதிக்கப்பட்டிருந்த அந்த வீதியிலே நின்றபடியே நடனமாடத் தொடங்கினாள். அந்த காலகட்டத்தில் மாலை வேளைகளில், அதுவும் நல்ல வெயில் காலத்திலே கூடக்கூடிய பகுதிகளில், மக்கள் ஒன்று சேரக்கூடிய சதுக்கங்களிலே வாத்திய கோஷ்டியோடு சேர்ந்து நடனமாடுவது வழக்கமாயிருந்தது. ஆனால் மதிய பொழுது எல்லோரும் அவரவர்கள் வேலையிலே மும்முரமாக இருக்கக்கூடிய காலம். அந்த பிற்பகல் காலத்தில் வேலைக்கு நடுவே இப்படி ஒரு பெண்மணி தனியே வீதியில் வந்து எந்தவிதமான இசை வாத்தியங்களும் இல்லாமல் தானே ஆடத் தொடங்கியது வருவோர் போவோரையெல்லாம் நின்று உற்று பார்க்கும்படியாக செய்தது. இது சில மணி நேரங்கள் தொடர அந்த பக்கத்தில் வந்த சிலர் இவளோடு சேர்ந்து அவர்களும் ஆடத் தொடங்கினார்கள். இசை வாத்தியங்கள் இல்லாமல் தங்கள் மனம் போன போக்கிலே ஆடுவதற்கு இது ஒரு வாய்ப்பாயிருந்ததாலே சிறுக சிறுக அந்த ஆட்டத்திலே இன்னும் சிலரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி எதனால் தொடங்கியது, எதனால் எப்படி உந்தப்பட்டு அந்த பெண்மணியோடு சேர்ந்து இவர்களெல்லாம் ஆடத் தொடங்கினார்கள் என்று இன்று வரையிலும் கூட அறிய முடியவில்லை. ஆனால் இது ஒரு தொற்று பழக்கம் போலே அன்று இரவெல்லாம் நீடித்து மறுநாள் வேளையிலும் இது நடனமாடும் இந்த தொற்று தொடர்ந்து நடந்ததாலே இந்த நிகழ்ச்சியை நடனத் தொற்று என்றே பெயர் வைத்து விட்டார்கள். 1518ஆம் நூற்றாண்டில் அங்கே பல்வேறு மூட நம்பிக்கைகளும் நிலவிய காலம். அதனால் அங்கே இருந்த நகர ஆட்சி அமைப்பு முதலில் இப்படி இந்த மக்கள் கூடி ஆடுவதை அத்தனை தூரத்திற்கு முக்கியத்துவம் தராமல் புறக்கணித்து வந்தார்கள். ஆனால் 2-3 நாட்களில் பார்த்தால் தொடர்ந்து அங்கே மக்கள் கூட்டமாகச் சேர்ந்து 40 பேர் வரையில் ஆடத் தொடங்கியிருந்தார்கள். இவர்கள் ஏதோ காரணத்தால் ஆடுகிறார்கள் என்ற இந்த செய்தி அந்த சிற்றூரும் அதை அடுத்திருந்த பகுதிகளுக்கும் பரவியது. அதனால் மற்றைய ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து இதிலே சேரத் தொடங்கினார்கள். நகர ஆட்சி அமைப்பு முதலில் இவர்களுக்கு ஒரு இசைவாத்திய குழுவையும் இணைத்து ஆடும்படியாய் செய்தது. அதன் பிறகு பயன்பாட்டில் இல்லாத பழைய அரங்கங்களை காலி செய்து இவர்கள் ஆடுவதற்கான இடமாக மாற்றி வைத்தது. இந்த வசதிகளையெல்லாம் நகரமன்றம் செய்து கொடுத்ததாலே ஆடுபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. முதலில் இசைவாத்தியங்கள் இல்லாமலேயே இவர்கள் தம் மனம் போன போக்கிலே ஆடிக்கொண்டிருக்கையில் இப்போது இசைக்குழுக்களும் இணைந்தவுடன் இன்னும் உற்சாகத்தோடு ஆடத் தொடங்கினார்கள். எதற்காக ஆடுகிறோம், என்ன பயன் இதனால் அடையப் போகிறோம் என்பது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மக்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஆடத் தொடங்கினார்கள். இப்படி ஒரு தொற்றிற்கு நல்ல வரவேற்பிருந்ததை அறிந்து கொண்டு பல்வேறு நடன குழுக்களும் இதிலே இணைந்து கொண்டார்கள். எல்லோரும் எந்த காரணமும் இல்லாமல் ஆடத் தொடங்கி அந்த நகரின் வீதிகள், பாழடைந்த பழைய கட்டடங்கள் எல்லாவற்றிலும் மக்கள் ஒன்று சேர்ந்து ஆடத் தொடங்கியது அங்கே இருந்த நகர ஆட்சியாளர்களுக்குள்ளே ஒருவித குழப்பத்தன்மையை ஏற்படுத்தியது.
சரி, ஏதோ ஓரிரு நாட்கள், ஓரிரு வாரங்கள் என்று பார்த்தால், ஒரு மாதம் முடிந்தும் இந்த நிகழ்ச்சி இப்படி வளர்ந்து கொண்டே போகிறதே, இனியும் இதை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் அது பல்வேறு விதத்திலும் நம்முடைய ஆட்சிக்கு குந்தகமாய் போய்விடும் என்று ஒரு மாதம் கழித்துத்தான் இது குறித்த ஒரு விழிப்புணர்வே அவர்களுக்கு வந்தது. அதனால் உடனடியாக இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று பார்த்து அவர்கள் சமயத் தலைவர்களை கூப்பிட்டார்கள். காரணம் ஏதும் இல்லாமல், எந்தவிதமான லஜ்ஜையும் இல்லாமல் வீதியிலே நின்று கொண்டு இப்படி இந்த மக்கள் எல்லாம் ஏதாலோ பீடிக்கப்பட்டதால் இப்படி ஆடுகிறார்கள். இந்த பகுதிகளில் முற்காலத்தில் இறந்துபட்டு போனவர்களுடைய அமைதிப்படுத்தப்படாத ஆன்மாக்கள் இவர்களை இப்படியெல்லாம் தூண்டி ஆடச் செய்கிறது போலும். அதனால் நாம் உடனடியாக இறைவனுக்கு பலிகளெல்லாம் கொடுத்து இங்கே நம்மிடையே வந்து இந்த கிறிஸ்துவ மதத்தை பரப்பிய புனித விட்டூவஸ் என்ற கிறிஸ்துவ மத போதகரனுடைய வழிபாட்டு இடத்திலே இதற்கான வழிபாட்டுச் சடங்குகளையெல்லாம் செய்தால்தான் இவர்கள் இப்படி காரணமில்லாமல் கட்டுப்பாடில்லாமல் ஆடிக்கொண்டு அது ஒரு தொற்று நோய் போல் பரவும் இந்த காட்சி கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று சமயத் தலைவர்கள் அறிவுறுத்தினார்கள். இதனால் அதை உடனடியே அங்கீகரித்த நகர ஆட்சி அமைப்பு அவர்கள் கேட்டுக்கொண்ட எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள். இங்கே கட்டுக்கடங்காமல் கூடிக்கொண்டிருந்த கூட்டத்தில் ஒரு பகுதியினரை பக்கத்தில் இருந்த மலை மேலே இருந்த புனித விட்டூவியஸ் அவர்கள் நினைவாக எழுப்பப்பட்டிருந்த கிறிஸ்துவ வழிபாட்டிடத்திற்கு பேய்களை ஓட்டிச் செல்வது போலே கூட்டம் கூட்டமாக நடனக் கலைஞர்களை ஓட்டிக்கொண்டு சென்றார்கள். அங்கே சென்ற அவர்கள் முகத்திலே புனித நீர் தெளிக்கப்பட்டது. அப்படியும் அங்கே இந்த ஆட்டம் கட்டுக்கடங்காமல் போனதால் இந்த துராத்மாக்கள் பேய்களெல்லாம் ஆடிக்கொண்டிருப்பவர்களுடைய கால்களில்தான் சேர்ந்திருக்கின்றன. அதனால் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட காலணிகளை அவர்களுக்கு மாட்டிவிட்டால் அந்த காலணிகளின் வீரியத்தாலே ஆடிக்கொண்டிருப்பவர்களை ஆட்டுவிக்கும் பேய்கள் கட்டுப்படுத்தப்படும் என்று நம்பி உடனடியாக சிவப்பு வண்ணத்தால் ஆன காலணிகள் பலதும் தயார் செய்யப்பட்டது. அதன் முன்புறமும் காலின் உள்புறமும் மதச்சடங்குகள் சார்ந்தும் மத சின்னங்களும் அதிலே பொறிக்கப்பட்டிருந்தது. அவற்றையும் புனித நீரால் தெளித்து சுத்தப்படுத்தி இறைவன் பெயரால் அங்கே கட்டுக்கடங்காது ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பேய்களை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டி அவர்கள் மந்திரங்களெல்லாம் உச்சரித்து நறுமண புகை தூவி அவற்றை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் கால்களிலே கட்டிவிட்டார்கள். அந்த காலணிகளை அணிந்து கொண்ட பிறகு இன்னும் கட்டுக்கடங்காது இவர்களுடைய ஆட்டம் அதிகரித்தே போனது. 3 வாரங்களின் நிறைவிலே முதலிலே ஒரு பெண் பலியானாள். அதைத் தொடர்ந்து மாரடைப்பினாலும் உடலிலிருந்த தண்ணீர் குறைபாட்டினாலும் நீர்ச்சத்து இல்லாமல் இவர்கள் ஓய்வெடுக்காமல் இரவும் பகலும் ஆடியதாலே கொத்து கொத்தாக மக்கள் இறக்கத் தொடங்கினார்கள். இது அந்த பேய்களினுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று நம்பி இன்னும் இவர்களுடைய மதச்சடங்குகளை அதிகரித்து கொண்டார்கள். இதற்கு வைத்தியம் பார்த்தால் ஒருவேளை காரணம் என்ன என்று அறிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அங்கே மருத்துவர் குழு ஒன்றும் வரவழைக்கப்பட்டது. ஆனால் வந்த மருத்துவர்களோ பரிசோதனை செய்துவிட்டு தாங்கள் இதுவரையில் கற்றும் கேட்டும் அறிந்திருந்த பழைய தொற்று நோய்கள் எதனுள்ளேயும் இதை நாம் வகைப்படுத்த முடியாது, மிகவும் வித்தியாசமான முறையிலே இவர்களெல்லாம் இப்படி காரணமில்லாமல் ஆடுவதை பார்த்தால் இது மருத்துவத்தால் விளைந்து மருத்துவத்தால் ஒரு நோய் தீர்க்கும் மருந்து சொல்லக்கூட முடியாத நிலை என்று அவர்களும் கூறிவிட்டார்கள். சரி, இதற்கு என்னதான் முடிவு என்று பார்த்தபோது அவர்கள் ஆடும் வரையில் ஆடி தீர்க்கட்டும், அதை தவிர நம்மால் வேறு எதுவும் செய்ய முடியாது என்று மருத்துவர்களும் கைவிரித்து விட்டார்கள். 2 மாதங்கள் கழித்து இவற்றை நாம் நிச்சயமாக கட்டுப்படுத்த வேண்டும், இல்லாமல் போனால் இந்த தொற்று இன்னும் அதிகரித்து வேறு ஊர்களிலும் இந்த தொற்று நோயினுடைய அபாயம் தாக்கத் தோன்றும் என்று பார்த்து ஆடுவதிலிருந்து இங்கே முதலிலே தடை விதிப்போம் என்று அரசாங்க ரீதியாக தடை விதித்தார்கள். மேலும் இனி நடனக் கலைஞர்கள் யாரும் ஊருக்குள்ளே வரக்கூடாது என்றும் தடை விதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இசைக்குழுக்களுக்கும் வாத்தியம் வாசிப்பவர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. எத்தனை தடைகளை இவர்கள் விதித்தாலும் இசையோ வாத்தியமோ இல்லாமலேயே கூட ஆடுபவர்கள் ஆடிக்கொண்டே இருந்தார்கள். ஆடி முடித்து இளைத்து போய் மக்கள் பலரும் கொத்து கொத்தாய் வீழ்ந்து மடிந்த வண்ணம் இருந்தார்கள். இந்த தொற்று நோயிலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை பற்றி சரியான எண்ணிக்கை நமக்கு இதுவரையில் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த காலத்தில் எழுந்த பல்வேறு ஆவணங்களை ஆராய்ந்து பார்த்து குறைந்தபட்சம் 100 400 அல்லது 500 பேர் வரையிலும் இந்த தொற்று நோயால் இறந்துபட்டு போயிருக்கலாம் என்று அறியப்படுகிறது.
ஜூலை மாத ஆரம்பத்திலே தொடங்கிய இந்த நடனத் தொற்று சிறுகச் சிறுக வளர்ந்து கொண்டு போய் ஆகஸ்ட் மாதத்தில் அதிதீவிரமாக பரவி பலரையும் காவு கொண்டு அதை தொடர்ந்து வந்த செப்டம்பர் மாதத்தில் சிறுகச் சிறுக இது ஒருவித கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு முழுவதுமாக தீர்க்கப்பட்டது. உலக வரலாற்றிலே 90 நாட்கள் ஒரு ஊரிலிருந்த மக்கள் ஆடி ஆடி களைத்து அதன் மூலமாகவே தொற்று நோய்க்கு பாதிக்கப்பட்டு இறந்துபட்டு போனதென்பது வேறு எந்த நாட்டு வரலாற்றிலும் இதுவரையில் கண்டுபிடிக்க முடியாத நடந்தறியாத ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆயினும் இதற்கு முன்பாகவே 12ஆம் நூற்றாண்டில் இதுபோலே வினோதமான சில தொற்று நோய்களால் மக்கள் இறந்து போனதையும் வரலாற்று ஆவணப்படுத்துகிறது. சரி, இந்த தொற்று நோய் நடனமாடி தொடங்கி நடனமாடி களைத்தவர்கள் இறந்து போகும்படியாய் செய்து ஒருவிதமாக கட்டிற்கு வந்தது. ஆனாலும் இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன என்பதை குறித்து இன்னும் கூட நிறைய ஆராய்ச்சிகள் வலம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதில் முதலில் சொல்லப்படுவது, இந்த மக்கள் ஒருவித போதைக்கு பழகப்பட்டிருக்கலாம். அந்த போதைப் பொருள் அவர்கள் அறிந்து உண்டது கிடையாது. ஆனால் அந்த பிரதேசத்திலே அப்போது நெல் விளைச்சல் ஏற்பட்டிருந்த போது அதிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நுண்கிருமி தெரியாமல், கண்ணுக்கு தெரியாததாய் ஒரு நுண்கிருமி படர்ந்திருக்க முடியும். அது ஒரு விதத்திலே அந்த நெல்லின் தன்மையின் உள்ளே சென்று வேதியியல் தன்மையை மாற்றியமைக்கும் குணத்தோடு மக்கள் அதை உண்டால் அந்த போதைக்கு ஆளாகி அதனால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் குதிக்கவும், அவர்கள் உள்ளுக்குள்ளே பெற்ற அந்த புதிய உத்வேகத்தை வெளிப்படுத்தி கொள்ளவும் ஒரு வாய்ப்பு தரும் விதமாக இருக்கும். அந்த பிரதேசத்தில் அந்த காலத்தில் விளைந்த நெல் ஒருவேளை இந்த நுண்கிருமியினுடைய பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கலாம். அந்த நெல்லை அறுவடை செய்து அதன் மூலமாக செய்யப்பட்ட ரொட்டியை உண்டவர்கள் இப்படி கட்டுக்கடங்காமல் அந்த போதை வஸ்துவிற்கு, அதனுடைய வீரியத்திற்கு ஆளாகி ஆடத் தொடங்கி அந்த ஆட்டத்தை எப்போது நிறுத்த வேண்டும் என்பது அறியாமல் இறந்துபட்டு போகும் அளவிற்கு இந்த நோய் அவர்களை தாக்கியிருக்கலாம் என்று ஒரு கருத்து கூறப்படுகிறது. மற்றொரு கருத்து, 16ஆம் நூற்றாண்டிலே அங்கே நிலவி வந்த சமூக ஒடுக்குமுறைகள் மக்களுக்குள்ளே பல நூற்றாண்டுகளாக புதைந்து கிடந்த ஒரு விதமான அடக்குமுறை, அதை எதிர்கொள்ளும் விதமாக யாரோ ஒருவர் முதலில் தன்னுடைய ஆழ்மனதில் இருந்த அழுத்தங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு கர்ஜித்தவாறே ஆடத் தொடங்கியது. இந்த ஆட்டத்தின் மூலமாக மனதிலிருந்த அழுத்தம் இல்லாமல் போவதை பார்த்து அதன் மூலம் மற்றவர்களும் ஆடி கழித்தால் நம் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் தீரும் என்ற எண்ணத்திலே அரசாங்கத்தின் ஒடுக்குமுறையை எதிர்த்து பேச முடியாதவர்களாக இருந்தவர்கள் ஆடிப்பாடி தங்களுடைய அழுத்தத்தை தீர்த்து கொள்ளும் விதமாக இது தொடங்கியிருக்கலாம். இது முன்னேற்பாடுகளுடன் நடந்ததாக அறியப்பட முடியவில்லை. அதனால் யாரோ ஒருத்தர் எண்ணத்துள்ளே தோன்றியது, சிறுக சிறுக எல்லோருக்குமே தங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை தரக்கூடியதாய் இந்த தொற்று நோய் அவர்களை மாற்றியிருக்க வேண்டும் என்றும் மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது. இப்படி மக்கள் மிகவும் வினோதமான முறையிலே சர்வாதிகார ஆட்சிக்கு உட்பட்டு அதனால் மனதிலே எழுந்த அழுத்தத்தை வெளிக்கொணர்ந்து அந்த அழுத்தத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு கட்டுக்கடங்காமல் ஆடி அதுவே ஒரு தொற்று நோய் போல் பரவி அதனால் மக்கள் கொத்து கொத்தாய் வீழ்ந்து இறந்துபட்டு போனார்கள் என்ற செய்தி மிகச்சிறப்பான முறையில் வரலாற்று ஆவணங்களில் பதியப்பட்டிருக்கிறது. அதனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி உண்மையில் நடந்ததுதான். அதற்கான காரணம் இன்னும் அறியப்படாததாய் இருக்கிறது. உலகம் சந்தித்த பல்வேறு வரலாற்று நிகழ்ச்சிகளுக்குள்ளே நடனத் தொற்று என்ற ஒன்று 16ஆம் நூற்றாண்டில் நடந்த அந்த மிகச் சிறப்பான சுவாரஸ்யமான சம்பவத்தை குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் வேறொரு செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.